கைஸ் ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் ஓட் போலிங் இருக்குல்ல. ஸோ அந்த ஓட் போலிங் எல்லாமே ஃபேக்ன்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல பயங்கரமா வைரலா பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் ஓட் போலிங்ல அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா 51% இருக்காங்க. டாப்ல இருக்காங்க. மாயா வந்து பார்த்தீங்கன்னா 4வது பொசிஷன்ல இருக்காங்க. ஓகேங்களா. விஷ்ணு வந்து கீழ 5வதுல இருக்காரு. மாயா வந்து 4வது பொசிஷன்ல இருக்காங்க. மணி வந்து 2nd, தினேஷ் வந்து 3rd. இதான் பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஓகேங்களா. இதுல அர்ச்சனாக்கும் மணிக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்னா, அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா 51ல இருக்காங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 ஓட் பர்சன்டேஜ்ல தான் இருக்காரு. ஆக்சுவலா ரொம்ப பெரிய டிஃபரெண்ட் இருக்கு இதுலயே. ஓகேங்களா. ஆனா இப்ப என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, அன்அஃபிஷியல் ஓட் போலிங் இவ்வளவு நாள் போட்டுட்டு இருந்தோம்ல, சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேக் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத்தன சீசனா, அதாவது ஆரி சீசனு, அசீம் சீசனு, இது எல்லாத்துலயும் நம்ம பாத்துட்டு வந்தது என்னது? இந்த அன்அஃபிஷியல் ஓட் போலிங்ல நம்ம ஒரு ஓட்டு போடுவோம். பிளஸ் அஃபிஷியல்லயும் போடுவோம். அன்அஃபிஷியல்ல ஓட்டு போடுவோம். இதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆயிடும். இதுல வந்து யார் லீஸ்ட்ல இருக்காங்களோ அவங்க தான் வெளிய போவாங்க. கடைசி 2 பிளேஸ் வேணா மாறும். அதாவது இப்ப வந்து விஜயவர்மா வெளிய போறாரு, இல்ல மாயா வெளிய போறாங்கன்னா, சோ இதுல வந்து யார் வெளிய போறாங்க, அந்த விஷயம் வேணா கொஞ்சம் மாறுமே தவிர, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வின்னர்லாம் மாறவே மாறாது. ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதே விஷயம் தான் இங்க நடந்தது. 51% இருக்க அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி ஒரு இது தானே போயிட்டு இருக்கு. சோ இத உடைக்கணும், பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இது எல்லாமே ஃபேக் ஓட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா பரப்பி விட்டுருக்காங்க. பயங்கர தீயா பரவிட்டு இருக்கு. இது வந்து ஃபேக் ஓட்ஸ் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரப்பி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அன்அஃபிஷியல் ஓட் போலிங்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபேக் ஓட்ஸ். இத நம்பாதீங்க. அர்ச்சனா வந்து இவ்வளவு ஓட்டு வரல அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னா, இன்கேஸ் கப்ப தூக்கி மாயா கிட்டயோ, இல்ல வந்து மணி கிட்டயோ இந்த மாரி குடுத்தா யாரும் கேள்வி கேட்க கூடாதுல்ல. சோ அந்த மாரி தான். இன்கேஸ் அப்படி குடுக்குற மாரி இருந்தா கூட தயவு செஞ்சு மாயா குடுக்காதீங்கடா அப்படின்ற மாரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் தோணுது. ஏன்னா, அடுத்த பிளேஸ் 2ண்ட் பிளேஸ்ல இருக்கிறது மணி. 2ண்ட் பிளேஸ்ல இருக்க ஒருத்தனுக்கு கூட குடுக்கலாம். ஏன்னா மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் 2ண்ட் பிளேஸ் இப்ப குடுத்துருக்காங்கன்னா, நெகட்டிவிட்டி அதிகமா இல்ல. எல்லாம் இப்ப தினேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவிட்டி இருக்கு. பயங்கரமா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கும் கொஞ்சம் இருக்கு. அதே மாரி மாயாவுக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ, இதுல வந்து நெகட்டிவிட்டி கம்மியா இருக்க மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஓட்டு வந்துட்டு இருக்கு. 15%ல இருக்காரு. ஸோ, மணிக்கு குடுத்தா கூட ஓகே. அப்படி மாயா குடுக்குற ரேஞ்சுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, மணிக்கு வேணா குடுத்துக்கோங்க. அப்படின்ற மாரி தான் என்ன பொறுத்து தோணுது. மாயா இப்ப ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. விக்ரம் இருக்கார்ல, அவரு வந்து பாத்தீங்கன்னா, நேத்து உள்ள போனோன ஒரு மேட்டர் ஒண்ணு சொன்னாரு. அர்ச்சனாக்கு வந்து சப்போர்ட்டே இல்ல. அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஃபேக் ஓட்ஸ் தான். அவரு கிட்டத்தட்ட மென்ஷன் பண்ணது இதான். அதாவது அங்க சப்போர்ட் இல்ல, கிளாப்ஸ்லாம் எதுவுமே வரது எல்லாமே ஃபேக் தான். அங்க வந்து வெளிலலாம் இப்படி இல்ல, உள்ள தான் இப்படி இருக்கு அப்படின்ற மாரி பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த மாயா கிட்ட சொல்லிட்டாரு. மாயா உடனே சொல்றாங்க, "ஓ! இதான் விஷயமா? பூர்ணிமா கூட அப்ப சொன்னா, குட் ஒர்க்ன்னு சொன்னா. நான் அப்பயே யோசிச்சேன். அப்ப குட் ஒர்க்னா ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாரி யோசிச்சாங்களாம் மாயா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா, இவரு சொன்னோன வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அர்ச்சனா வந்து பயங்கரமான ஒரு ஐடி ஐடி கம்பெனில போயிட்டு இது பாத்தீங்கன்னா, ஹேக்கிங் கம்பெனில போயிட்டு இந்த மாரி வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு, ஃபேக் கோட்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டு, இவ்ளோ பெரிய ஒரு செட்டப்ப வந்து வெளிய பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு ஒருவேள அவ்ளோ பெரிய ஒரு எப்படி சொல்றது? பாகிஸ்தான் தீவிரவாதி கூட ஏதாவது இது வச்சிருக்காங்க. மணி ஹெய்ஸ்ட்ல வச்சிருப்பாங்கல்ல, ஒரு டீம். அந்த மாரி ஒரு டீம்ம வச்சு ஏமாத்தி, உள்ள வந்து மாயாவ ஏமாத்தி கப் அடிக்க போறாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா, இப்ப மாயா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப லைவ்ல ஒரு மேட்டரு, அத வந்து ஷோல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இவனுங்க வந்து சரியான ஃப்ராடு பிக் பாஸ் டீம். இந்த மாரி மேட்டர் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இது யார் அசிங்கப்படுத்துறாங்கன்னா, பிக் பாஸ் டீமு, பிக் பாஸ் அந்த கன்டென்ட் வந்து ரெடி பண்றாங்கல்ல. சோ எண்டுமால் ஷைனு, சாரி பென்ஜின் இருக்காங்கல்ல. சோ இவங்கள வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, மக்கள் ஓட்டு போட்டு விஜயவர்மா வெளிய போல. அதாவது மக்கள் ஓட்டுப்படி நடக்கலையாம். விஜயவர்மா வெளிய போம்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது மக்கள் ஓட்டுப்படி நடக்கல. நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டா நம்ம ஜெயிச்சுருவோம். ஆனா நம்ம இப்ப மக்கள் ஓட்டுப்படி நடக்கல. சோ நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன சொல்ல வர்றீங்க? ஆக்சுவலா இப்ப சேனல மிரட்டுறீங்களா? மக்கள் ஓட்டுப்படி நடக்கணும்னா என்ன வின் பண்ண வைங்க அப்படின்ற மாரி மிரட்டுறீங்களா? அப்படின்ற மாரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் தோணுதுங்க. ஏன்னா அவங்க அப்படியே ஓப்பன் டாக்கா சொல்றாங்க. மக்கள் ஓட்டு போட்டு இந்த ஷோல வந்து விஜயவர்மா வெளிய போல. ஓகேங்களா? அவங்க சொல்றது எப்படின்னா, மக்கள் ஓட்டு போட்டா நான் வின் பண்ணிடுவேன். மக்கள் ஓட்டு போடாம இந்த சாஃப்ட்வேர்ஸ் இல்ல பாட்ஸ் இல்ல ஹேக்கிங் டீம் ஏதாவது வச்சு பண்ணீங்கன்னா, அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்றாங்க. இத வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு, "ஏம்மா இவ்வளோ நாளா ஷோ நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு. எங்களுக்கு தெரியும். எங்களோட வோட்டிங் சாஃப்ட்வேர்லாம் அவ்வளோ செக்யூர்டான விஷயம். அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. மக்கள் ஓட்டு போடாமலாம் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி கூப்பிட்டு கழுவி கழுவி ஊத்துனா ஊனுக்கு சூடு, சொரணை இதெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல, நீயும் கமல் சார் மாரி வந்து சிங்சாங் அடிச்சுட்டு போனன்னா, இல்ல அந்த செக்மெண்ட் வந்து கட் பண்ணி, நீ லைவ்ல போடாம போட்டன்னு வச்சுக்கயேன், அவ்வளோதான் சொல்ட்டேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆல்ரெடி ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது நீ லைவ்ல இப்ப 1 ஹவர் ஷோல மட்டும் நீ அத போடாம, அப்படியே விட்டுட்டாங்கன்னா, கண்டிப்பா ஆல்ரெடி இப்ப வைரல் ஆயிடுச்சு. இது கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆனா, இந்த மாரி விஷயத்த அப்ப நீங்க என்கரேஜ் பண்றதுன்னு அர்த்தம். இந்த மாரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அத நீங்க என்னன்னு கூட கேட்காம அப்படியே விட்டீங்கன்னா, அது வந்து என்கரேஜ் பண்றது. நாளைக்கு பிக் பாஸ் ஷோ மேல இருக்க ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே போயிடும். ஏன்னா இந்த மாரி தான் நடக்குதா? அப்ப இப்படிதான் பண்ணி இவங்க ஜெயிப்பாங்க. அப்படின்ற மாரி ஒரு கட்டமைப்பு வந்து வந்துரும். ஸோ இத வந்து பிக் பாஸ் டீம் வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணியே ஆவணும். ஆனா இப்போ வரைக்கும் லைவ்ல அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க அட்ரஸ் பண்ண மாரி இல்ல. எனிவேஸ் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் வோட் போலிங்கும், அஃபிஷியல் வோட் போலிங்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆடி இதுவரைக்கும் வின்னருக்கு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதுல மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இத பரப்பி விட்டது யாருன்னு தெரியல. மேபி பிக் பாஸ் அஃபிஷியல் டீமே பரப்பி விட்டாங்களா? ஏன்னா வந்து வின்னர மாத்த போறோம். ஸோ எதுவும் கேள்வி வரக்கூடாது அப்படின்ற மாரி அவங்களே பரப்பி விட்டாங்களா? இல்ல மாயாவோட ஸ்குவாட், மாயாவோட ஆர்மி அவங்க பரப்பி விட்டாங்களா? அப்படி. இதுல என்ன விஷயம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்கன்னா, அர்ச்சனா வந்து பிஆர் டீம் எல்லாமே செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க.
இதுல வந்து அர்ச்சனா செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அது அஃபிஷியலா எல்லாருமே அக்செப்ட் பண்றது. ஏன்னா, அர்ச்சனா மட்டும் இல்ல. எல்லாருமே செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோசியல் மீடியா மேனேஜர்ன்னு ஒருத்தர வச்சுட்டு, அவர்கிட்ட அவங்க ஐடி எல்லாம் குடுத்துட்டு, அவங்களோட இத பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். அவங்க பண்ண நல்ல விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அடுத்தவங்க பண்ணத கெட்ட விஷயத்த வந்து எல்லாமே பண்றது தான். இதே விஷயம் தான் மாயாவுக்கும் நடந்தது. வோட் ஃபார் மாயா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா, எப்படி ட்ரெண்ட் ஆச்சு? இந்திக்காரன் வந்து அத வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தான். நார்த் இந்தியா லெவல்ல ட்ரெண்டிங். எப்படிம்மா? தமிழ் பிக் பாஸ்ல கலந்துட்டு இருக்க மாயா கிருஷ்ணனுக்கு, நார்த் இந்தியால வந்து ட்ரெண்டிங் வருது. எதனால? பிஆர் இல்லாமயா? பிஆர் எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சோசியல் மீடியா மேனேஜர் வச்சு இந்த மாரி விஷயம் பண்ணிட்டு தான் பண்ண சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா என்னன்னா, அங்க போயிட்டு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் ஜெனரல் பப்ளிக்கோட சப்போர்ட் வந்து கிடைக்கும். இதுல அர்ச்சனா வந்து 100% வந்து பயங்கரமான ஒரு கேமரு, பயங்கரமான ஒரு பெட்டர் பெர்சன் அப்படின்னு சொல்லவே முடியாது. இங்க என்ன விஷயம்னா, அவங்களும் ஒர்ஸ்ட்டு தான். நெறைய ஃபுல்லா அழுது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து எல்லாருமே 100% வந்து அர்ச்சனா பயங்கரமான ஒரு இதெல்லாம் கண்டஸ்டன்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா, உங்க கூட கம்பேர் பண்றதுக்கு அவங்க ஓகே அப்படின்றத தான் சொல்லுவாங்க. ஏன்னா, இப்படி ஒரு விஷயத்த வந்து கேமரால ரெஜிஸ்டர் பண்றாங்கல்ல, இந்த மாரி குட் ஒர்க் அர்ச்சனா வந்து குட் ஒர்க் அப்படின்ற மாரி பூர்ணிமா இவங்களோட தோழி வந்து சொல்லிட்டு போறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, "ஓ! அதனால தான் அப்போ வந்து அவங்களுக்கு கைத்தட்டலாம் வருதா?" அப்படின்ற மாரி இவங்க ஃப்ரெண்ட் விக்ரம் அவரு வந்து சொல்றாரு. அதே மாரி மாயா என்ன சொல்றாங்க, "மக்கள் ஓட்டு போட நான் ஜெயிச்சுருவேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏங்க என்னங்க நடக்குது இங்க? யோவ் பிக் பாஸ தயவு செஞ்சு கூப்பிட்டு கேளுயா. இப்போதைக்கு இத மட்டும் நம்ம சொல்லணும்னு நெனச்சேன். ஆக்சுவலா ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா டாப்ல தான் இருக்காங்க. வின் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் அர்ச்சனா வின் பண்ணலன்னா மணி குடுத்தா கூட ஓகே அப்படின்ற மாரி என்னோட தாட்ஸ். உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.